லைவ் தமிழ் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர்.எஸ். கார்த்திக். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறது இந்த வாரம் திரைக்கு வந்திருக்கிற சக்தி திருமகன். சக்தி திருமகன் உண்மையாக வெற்றி திருமகனுங்க. இன்டர்வல் வரைக்கும், இன்டர்வலுக்கு அப்புறம் கொஞ்சம் விழிப்புதுங்க வைக்கிற மகன் திருமகன் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு அருமையான கதையை அருண் பிரபு எடுத்திருக்கிறாரு. அதில் விஜய் ஆண்டனி அவ்வளோ பாந்தமாக நடிச்சிருக்கிறாப்புல. ஆனால் அதாவது நம்ம ஊரில் மாமாவால் பார்த்தாவது நான் என் வாழ்க்கையை திறம்பட பண்ணிப்பேன் அப்படின்னு சபதம் ஏற்றிருக்கிற இளைஞர்கள் சிலரை சொல்கிற படம் தான் இந்த படம். ஆனால் ஏன் அவன் மாமாவால் பார்க்குற, வேற என்ன வேலை பார்க்குறது இந்த ஊரில், எல்லாத்தையும் நீங்களே வச்சிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற கோபம் அவனுக்குள்ளார செக்ரட்டரியேட்டுக்குள்ளார தொடங்கி பாராளுமன்றம் வரைக்கும் இந்த பிம்பு வேலை பார்க்குற விஜய் ஆண்டனி பெரிய லெவலில் வளம் வர்றாரு. 6000 கோடிக்கு மேலே சம்பாரிச்சிடுறாரு. அவருடைய பாஸ் மாதிரி இருக்கிற ஒரு அண்டர் கிரவுண்ட் பொலிட்டீஷியன் காலி பண்ண நினைக்கிறாரு. இவன் நம்மளை காலி பண்ண பார்க்குறானா, இவனை நம்ம காலி பண்ணணும். அவருடைய படைபலம், அதிகார பலம், பணபலம் இதையெல்லாம் பயன்படுத்தி விஜய் ஆண்டனியை ஒழிச்சுக்கிட்ட நினைக்கிறாரு. ஆனால் விஜய் ஆண்டனி அதுக்குள்ளார நமக்கு இன்றைக்கு நம்ம ஊரில் எப்படி ஆட்சி நடக்குது, மனைவி சொல் மிக்க மந்திரம் இல்லைன்ற ஆட்சி எப்படி நடக்குது, அதுவும் பகுத்தறிவு பேசுகிறவர்களை வீட்டில் ஆன்மீக அரசியல் எப்படி போயிட்டு இருக்குது அப்படிங்கிறது ஒரு பக்கமும், இன்னொரு பக்கம் ஆன்மீக அரசியலை சொல்லி ஆட்சிக்கு வந்த மத்திய அரசில் ஒரு பெண் அமைச்சர் எவ்வளோ ஊழல் பெருவழியாக இருக்கிறாருங்கிற அந்த விஷயங்களெல்லாம் தோலுறுத்து காட்டியிருக்கிறதுல இந்த அருண் பிரபுக்கு அசாத்திய தைரியம். அது எல்லாத்துக்கும் காரணம் விஜய் ஆண்டனியுடைய அந்த ப்ரொடக்ஷன். விஜய் ஆண்டனி ப்ரொடக்ஷன்ஸ் தான் அந்த படத்தை தயாரிச்சிருக்குது. முன்பாதிக்கு கொடுத்த பட்ஜெட்டை பின்பாதி கொடுக்கலன்னு நினைக்கிறேன். அதனால் முன்பாதி நம்மளை கவர்ந்த அளவுக்கு பின்பாதி இல்லை. என்னென்னா ஒரே டைலாக்காக பேசிகிட்டு இருக்காரு. ஒரு பால் பாக்கெட்டை என்ன விலை விற்கிறீங்க, ஒரு எல்லாருக்கும் ரீஃபண்ட் ஆயில் தான் கொடுக்குறீங்க, ஒரு செகண்டை வாங்கி சமைக்க முடியல அப்படின்லாம் பல விஷயத்தை போட்டு ஒரே படத்துக்குள்ளார திணிச்சிருப்பது கொஞ்சம் நமக்கு எதுக்களிக்குது அப்படி தான் சொல்லி ஆகணும். சிலருக்கு புரிஞ்சிக்க முடியாமல் போகுது. அதை மட்டும் தவிர்த்திருந்தால் இந்த படம் சக்தி திருமகன் வெற்றி திருமணமாக இருந்திருக்கும். ஆனாலும் படம் மொத்தத்தையும் குறை சொல்ல முடியாது. விஜய் ஆண்டனிக்கு உள்ள ரொமான்ஸு, ஹீரோயின்லாம் வேறு லெவலில் இருக்கிறாங்க. இதில் விஜய் ஆண்டனி கூட அருண் பிரபு புருஷோத்தமன் தான் இந்த படத்தை தயாரிச்சிருக்கிறாரு, இயக்கியிருக்கிறாரு. இவர் ஏற்கனவே அருவி, வாழ் அப்படின்னு 2 படம் கொடுத்தாரு. அதில் அருவி அளவுக்கு முன்பாதி இருக்குது, வாழ் அளவுக்கு பின்பாதி இல்லை இருக்குது அப்படிங்கிறது தான் இருக்குது. என்னென்னா வாழ் பெரிய வெற்றி படம் கிடையாது, அந்த மாதிரி தான் இருக்குது பின்பாதி. ரெண்டும் அருவி மாதிரியே மொத்த படமும் இருந்திருந்தால் இந்த படம் எங்கேயோ போயிருக்கும். விஜய் ஆண்டனியோட ஃபிலிம் கார்பரேஷனில் மீரா விஜய் ஆண்டனி வழங்க சக்தி திருமகனை விஜய் ஆண்டனி தயாரிச்சிருக்கிறாரு. இந்த படத்துக்கு விஜய் ஆண்டனி கூட ஒரு புதுமுக பெண் நடிச்சிருக்கிறாங்க. அதாவது அவங்க உண்மையாகவே அருமையாக நடிச்சிருக்கிறாங்க. ஷோபா விஸ்வநாத், திருபலானி, அதுக்கப்புறம் ரியா ரித்து, இப்படி நிறைய பேர் இருக்காங்க. இந்த படத்தில் விஜய் ஆண்டனியோட ரைட் ஹேண்டாக வர்ற செல்முருகன் விவேக்கோட ஆஸ்தான நடிகர், டைலாக் ரைட்டர், அவர் இதில் முக்கியமான ரோலு. மாதிரி வாகை சந்திரசேகர், அவர் தான் விஜய் ஆண்டனி சின்ன வயசில் தூக்கி வளர்க்குறாரு. விஜய் ஆண்டனி ஒரு அனாதை, அவர் அனாதையாக்கப்பட்டவனை பழிவாங்க விஜய் ஆண்டனி எந்த வேலையும் பார்த்து அவர் கூடவே இருந்து அவர் ஒரு கட்டத்தில் தீர்த்து கட்ட முயல்றாரு. ஆனால் அவரை ஜனாதிபதியாக இந்த உலகம் கொண்டாட நினைக்கிது. அதன் பிறகு விஜய் ஆண்டனியோடைய நிலை என்ன அப்படிங்கிறது தான் இந்த படம். ஜனாதிபதி ஆனாரா அவர், விஜய் ஆண்டனி அவரை ஜனாதிபதி ஆக விடாமல் பார்த்துக்கிட்டாரா அப்படிங்கிறது அந்த படத்தோட கதையும் களமும். வாகை சந்திரசேகர், பாரதி மோகன் ஒரு அமைச்சராக முதலமைச்சரோட மனைவியால் பதவி இழக்கிறது. பாரதி ராஜா கண்ணன் மனைவியால் பதவி இழக்கலை, இவர் பண்ண ஊழலால் பதவி இழக்கிறார். அறநிலையத்துறை அமைச்சராக பாரதி ராஜாவோட கண்ணன் தான் வில்லன், மெயின் வில்லன். அவர் அவருடைய கேரக்டர் பார்த்திங்கன்னா பல விதமாக சொல்லலாம். ஆடிட்டர் குருமூர்த்தி, நம்ம சுப்பிரமணியம் சுவாமி, இவங்களெல்லாம் சொல்லணும். அந்த மாதிரி ஒரு கேரக்டரு. அதாவது இன்னர் பாலிட்டிக்ஸ் பண்ணுறது, அது மாதிரி அந்த இளந்தாரி பையனாக வர்ற அந்த கேரக்டருங்க எல்லோருமே சிறப்பாக பண்ணியிருக்கிறாங்க. ஷெல்லி ஆர்காலிட், ராய் மான்ட்ரிக், இப்படி பெரிய பெரிய கலைஞர்கள்லாம் ஒளிப்பதிவு, படத்தொகுப்புலாம் பண்ணியிருக்காங்க. 1000 இருந்தும் வசதிகள் இருந்தும் அதுமாதிரி திருப்தி ரவீந்தர், கிரீஷ் காசன் இவங்கெல்லாமும் நடிச்சிருக்கிறாங்க. அவர் தான் இந்த கிரீஷ் காசன் தான் அந்த அதாவது விஜய் ஆண்டனிக்கு ஆப்போனண்ட்டாக இந்திய
அரசாங்கத்தால் வந்து சேர்ற இளைஞர் நினைக்கிறேன். அவர் தான் போலீஸ் படையை திரட்டிட்டு போய் விஜய் ஆண்டனியை பிடிக்கிறது, போகிறது, வர்றது எல்லாம். ஆனாலும் பிடிச்சவரை ஏன் விட்றாங்கங்கிறதெல்லாம் கேள்விக்குறியாக இருக்குது. ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த படம் செகண்ட் ஹாஃபில் நமக்கு வந்து என்னதான்ப்பா சொல்ல வர்றீங்க அப்படிங்கிற குழப்பத்தை ஏற்படுத்துது. ஒருவேளை அறிவுஜீவிகளுக்கு பிடிச்சிருக்கலாம், பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த சக்தி திருமகன் இரண்டாம் பாதியும் எல்லா தரப்பு ரசிகர்களும் ஏற்றுக்கொள்ளும்படி இருந்திருந்தால் நிச்சயம் பெரும் வெற்றி திருமகனாக இருந்திருப்பாப்புல. ஆனாலும் சக்தி திருமகன் அருண் பிரபு இயக்கத்தில் விஜய் ஆண்டனி தயாரிப்பு மற்றும் நடிப்பில் வெற்றி திருமகன் அப்படின்னே சொல்லி விடைபெறுறோம். நன்றி. இந்த படத்துக்கு பத்திரிகையாளர் RS கார்த்திக் எனது பார்வையில் முன்பாதிக்காக டெக்னிக்கலுக்காக 7 மதிப்பெண்கள் 10க்கு கொடுத்து விடைபெறுறோம். நன்றி, வணக்கம்.